வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு BoAt இயர்டோப்ஸ் ட்வின் வயர்லெஸ் இயர்பட்ஸ், அதாவது இதை நான் ஒரு 10 நாளுக்கு முன்னாடி வாங்கினேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து, அதான் ஒரு ரிவ்யூ வீடியோ போடலாமேன்னு சொல்லிட்டு இதை நான் அப்லோட் பண்ணுறேன். இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா? இந்த இயர்டோப்ஸ் ட்வின் வயர்லெஸ் இயர்பட்ஸ் இதில் சின்னதாக பட்ஸ் மாதிரி கொடுத்துருக்குறாங்க, அதாவது இயர்பட்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கு அவ்வளோ க்யூட்டாக இருந்தது. எம்ஆர்பி 5999. ஆனால் இதில் அமேசானில் 1999 ருபீஸ்க்கு வாங்கினேன். ஆஃபர் இருந்ததுனால தான் வாங்கினேன். இந்த பேக்கில் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னா, பேக்கேஜில் என்னெல்லாம் இருக்குன்னா, இயர்டோப்ஸ் 441, எக்ஸ்ட்ரா இயர்பட்ஸ், டைப் சி கேபிள், மேனுவல், வாரண்டி கார்டு, கேட்லாக், இவ்வளவும் இதில் இருக்கு. இப்போ இதில் ஒவ்வொரு பெனிஃபிட்ஸும் நான் சொல்கிறேன். அதாவது எனக்கு இதில் என்னென்ன அட்வான்டேஜ் எல்லாம் இருக்குது, அதில் எனக்கு என்னெல்லாம் பிடிச்சிருந்து அப்படின்னு நான் சொல்கிறேன். இதில் ப்ளூடூத் கனெக்டிவிட்டி ரொம்ப ஈஸியாக கனெக்ட் ஆகிறது மாதிரி கொடுத்துருக்குறாங்க. அதே போல் வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. வாட்டர் ரெசிஸ்டன்ஸ்னால் நம்ம காதில் அதை வச்சுட்டு வெளியே போகும்போது மழை துளி வந்தாலோ ரொம்ப நேரம் ஸ்வெட் ஆனாலோ இது ஒன்றும் பண்ணுறதில்ல. வாட்டர் ரெசிஸ்டன்ஸ்னால் நம்ம தண்ணியில் போட்டு பார்த்துடக்கூடாது. அதே போல் இது நல்லா கரெக்டாக அப்படி காதில் ஃபிட் ஆகிறது மாதிரி அந்த இயர்பட்ஸை பண்ணியிருக்கிறாங்க. இந்த ஆடியோ எஃபெக்டும் ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப சவுண்ட் அதிகமாக வச்சு கேட்கணும் அப்படின்ட்டு இல்லை, மீடியமாக வச்சாலே நல்ல எஃபெக்ட் சூப்பராக இருக்கு. அதே போல் இது ஒரு கேரி பண்ணுறதுக்கு ஒரு கேஸ் கொடுத்துருக்காங்க. இந்த கேஸ் ரொம்ப க்யூட்டாக இருக்கு. அதனால இதை கேரி பண்ணிட்டு போகிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. இது சார்ஜ் ஒரு 5, அதாவது இந்த இயர்பட்ஸை நம்ம கண்டினியூஸாக வச்சுருந்தோன்னா, இயர்டோப்ஸ் கண்டினியூஷனாக வச்சுருந்தோன்னா நமக்கு 5 hours இருக்கும். ஆனால் இந்த கேஸில் அப்பப்போ வச்சுட்டு நம்ம எடுத்து யூஸ் பண்ணோம்னா 24 hours, அதாவது 25 hours வரை இது இருக்கும். அதனால் ஒரு நாளைக்கு ஒரு தடவை சார்ஜ் போட்டால் போதும். நம்ம யூஸ் பண்ணாத டைமில் இந்த கேஸ்லேயே வச்சு வைக்கும்போது அது சார்ஜ் ஏறிக்கும். அதனால தான். இப்போ இந்த பாக்ஸை நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இது மேனுவல், கேட்லாக், வாரண்டி கார்டு இவ்வளோ இருக்கு. ஃபர்ஸ்ட் இந்த இயர்போன் எப்படி செட்டப் பண்ணணும் அப்படிங்கிற இந்த கைடு தான் இந்த மேனுவல். இந்த இது எப்படியெல்லாம் நம்ம இதை இந்த ப்ராடக்டோட ஓவர் வியூ கொடுத்துருக்குறாங்க. பவர் ஆன் பண்ணுறது, சார்ஜ் பண்ணுறது எப்படி, அதில் இண்டிகேட்டர்ஸ் இருக்குது, அது எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. இப்போ நம்ம ஒன்று ஒன்றா பார்ப்போம். இது கேட்லாக், போட் கம்பெனியோட கேட்லாக் கொடுத்துருக்குறாங்க. நான் இந்த ரெட் இயர்ஃபோன் வாங்கியிருக்கிறேன். இந்த இயர்ஃபோன் நிறைய கலர்ஸில் இருக்குது. நான் அந்த கலர்ஸையும் கொடுக்குறேன் உங்களுக்கு. இது வாரண்டி கார்டு. இந்த வாரண்டி கார்டு பொதுவாகவே போட் கம்பெனியில் வாரண்டி கார்டு 1 yearல இந்த ப்ராடக்ட் ஏதாவது டிஃபெக்ட் ஆனால் நமக்கு அதை திருப்பி கொடுப்பாங்க. அதாவது டிஃபெக்ட்னா நம்ம கீழே போட்டு உடைச்சாலும் கொடுக்க மாட்டாங்க. இந்த சவுண்டு எதுலையாவது, அதாவது சவுண்டு வராமல் இருக்கிறது, அந்த மாதிரி உள்ள பிரச்சனைகள் ஏதாவது இருந்தால் நமக்கு 1 yearக்குள்ளே ஆச்சுன்னா நமக்கு ரிட்டர்ன் பண்ணி கொடுப்பாங்க. அதனால இந்த வாரண்டி கார்டையும் பத்திரமா வச்சுக்கணும். அதே போல் இதில் ஒரு இது சி டைப் பின் வச்சு தான் நம்ம இதை சார்ஜ் பண்ணணும். அதனால ஒரு சி டைப் பின்னும் கொஞ்சம் இயர்பட்ஸும் கொடுத்துருக்குறாங்க. இந்த பின் கொஞ்சம் வேற மாதிரி இருக்கிறதுனால இதை நம்ம நார்மல் சார்ஜரோட அடாப்டரில் வச்சு இனிமே யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது இந்த இயர்பட்ஸ் நமக்கு தொலைஞ்செல்லாம் போகாது. இருந்தாலும் ஒரு வேளை, ஏன்னா நல்லா காஸ்ட்லியாக வாங்குறதுனால தொலைஞ்சு போனால் வேஸ்ட் ஆகாது. நமக்கு ஒரு 3 பேர் கொடுத்துருக்குறாங்க. அதே போல் இந்த ஒரு இதுவும் கொடுத்துருக்குறாங்க. இதனால நமக்கு கீழே விழுந்தாலோ தொலைஞ்சு போனாலோ
ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது. நம்ம வந்து இதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ இதை எடுத்து பார்க்கலாம். இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த சார்ஜ் பண்ணுறதுக்கு ஒரு இண்டிகேட்டர் இருக்கும். இப்போ வந்து ப்ளூ கலரில் லைட் வந்துட்டுருக்கு. இது வந்து சார்ஜ் வந்து ஃபுல்லாக இருக்கும்போது இந்த ப்ளூ கலரில் லைட் வரும். சப்போஸ் பர்பிள் கலரில் லைட் வந்துச்சுன்னா நமக்கு வந்து சார்ஜ் வந்து இறங்க ஆரம்பிச்சிச்சு, பாதி தான் சார்ஜ் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ரெட் கலரில் வந்துச்சுன்னா நம்ம சார்ஜ் போடக்கூடிய டைம் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அதே போல் நம்ம வந்து சார்ஜ் பண்ணும்போது இது ஒரு கொஞ்ச நேரம் போட்டாலே நமக்கு சீக்கிரமாகவே இது வந்து ஃபுல் சார்ஜ் வந்துடும். அப்புறம் நம்ம இதை எடுத்துட்டு நம்ம இதை வந்து நம்ம இந்த இயர்ஃபோனை யூஸ் பண்ணும்போது ஒரு 5 hours நம்ம கண்டினியூஷனாக நம்ம வந்து காதலே வச்சுருந்தோம்னா 5 hours தான் வரும். இதை வந்து அப்பப்போ இந்த இயர்ஃபோன் கேஸில் நம்ம வச்சுட்டு எடுக்கும்போது 25 hours வரை எக்ஸ்ட்ரா நமக்கு சார்ஜ் வந்து கிடைக்கும். அது ஒன்றும் இந்த கேஸோட ஒரு யூஸு. அப்புறம் நம்ம வெளியெல்லாம் போகும்போது இந்த கேஸில் வச்சு எடுத்துகிட்டு போனோம்னா நான் ரொம்ப அதாவது கேரி பண்ணிட்டு போகிறதுக்கு ரொம்ப ஹேண்டியாகவும் குட்டியாகவும் இருக்கிறதுனால நல்லாயிருக்கு. அதே போல் இந்த இயர்ஃபோனில் டச் பண்ணுறதுனால சில இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அதாவது நார்மலாக டச் பண்ணால் பாஸ் ஆயிரும், அது இதில் இருக்குது. அதே போல் நம்ம யூடியூப்லாம் பார்க்கும்போது ஒரு வீடியோ லாஸ்ட் எண்டு வரும்போது நம்ம நெக்ஸ்ட் வீடியோக்கு போனோம்னா இதில் டபுள் கிளிக் பண்ணிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக நெக்ஸ்ட் வீடியோவுக்கு வந்துடுது. அது யூடியூப் பார்க்குறதுக்கெலாம் ரொம்ப நல்லா இருக்குது. அதனால் அதை போல் இதை வந்து நம்ம எடுத்துட்டு வைக்கும்போது நம்ம இடத்தெல்லாம் சேஞ்ச் பண்ணி வச்சோன்னா அது வந்து ஒழுங்காக ப்ராப்பராக அதில் வந்து ஃபிட் ஆகிறது இல்லை. அது மேக்னெட் வந்து ஒரே சைடு வைக்கும்போது நமக்கு அது வந்து புஷ் பண்ணும், அந்த மாதிரி இருக்குது. அதனால எடுத்த பொருளை கரெக்டாக எடுத்த இடத்துல வைக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. நம்மளும் கரெக்டாக நம்ம எடுத்து யூஸ் பண்ணோம்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. அதே போல் இது வந்து நம்ம வந்து இந்த இயர்டோப்ஸ் வந்து வயர்லெஸ்ங்கிறதுனால நம்ம வந்து ரொம்ப ஹேண்டியாகவும் ரொம்ப ரொம்ப பார்க்குறதுக்கு ரொம்ப க்யூட்டாகவும் இருக்குது. இதில் நிறைய கலர்ஸ் இருக்குது. நான் ஆஃபரில் வாங்கின லிங்க் வந்து நான் கொடுக்குறேன். ஆனால் இப்போ அந்த ஆஃபர் இருக்கா என்று எனக்கு தெரியல, செக் பண்ணி பாருங்கள். அதே போல் இந்த இயர்ஃபோன் வந்து இதில் ஒரு 2 டிஸ்அட்வான்டேஜ் எனக்கு தெரிஞ்சுது. நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது லைட்டாக வந்து இந்த இயர்பட்டில் லைட்டாக நம்ம கை பட்டாலும் அது வந்து கட் ஆகிருது. ஃபோன் வந்து பேசிகிட்டு இருக்கிறது அப்படியே கட் ஆகிருது. அது ஒன்று. ரெண்டாவது வந்து ப்ளூடூத் நம்ம ஆன் பண்ணி வச்சுருக்கிறதுனால கொஞ்சம் ஃபோன் வந்து சீக்கிரமாக சார்ஜ் போயிடுது. அந்த 2 தான் எனக்கு இந்த 10 நாளில் தெரிஞ்சுது. அது ஆனால் எனக்கு அது ப்ராப்ளமாக இருக்குல்ல. இது வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. நான் இந்த லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.